ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பற்றி நான் இது வரைக்கும் பேசிகிட்டே இருந்திருக்கேன் இல்லைங்களா? இந்த விஷயத்தை பற்றி நான் பெருசாக பேசுனதில்லை. ஏன் பேசலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்கிறோம், அதை எந்த அளவுக்கு நீங்கள்லாம் புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறது எனக்கு கடவுளை நம்ம கும்பிடுற சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போது அதை உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் இல்லைங்களா? நம்ம பத்துக்கு ஒரு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி நான் பேசவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஏன் அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா, என்கிட்ட ஒரு அம்மா ஜாதகம் பார்த்தாங்க. சென்னையில் ஒரு நல்ல பேங்க்கில் சீனியர் மோஸ்ட் போஸ்டில் இருக்காங்க. நல்ல சேல்ரி, அதாவது வீட்டுக்கு அவங்க கொண்டு போகிறதே 1,50,000 ரூபாய் வரைக்கும் அவங்க சேல்ரி வீட்டுக்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. அது போக நிறைய பிடித்தங்கள் அதெல்லாமே இருக்குது. ஸோ அவங்களுக்கு நல்ல சேல்ரி. அவங்க ஹஸ்பண்டும் அது பேங்கிங் செக்டார்லேயே தான் இருக்கார். ஆனால் அவர் வேறு பேங்க்கு, வேறு பிரான்ச்சு. ஓகேங்களா? அவரும் இவங்களுக்கும் மேல் போஸ்ட்டில் இருக்கார். ஸோ 2 பேருமே நல்லா ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் ஃப்ரெண்ட்ஸ். பையனுக்கு திருமணமாகி அவர் யுஎஸில் இருக்கார். அவருக்கும் ஒரு ஆண் குழந்தை இருக்குது. மிக திருப்தியாக எந்த வித பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப நல்லா வாழ்ந்த ஒரு குடும்பம். இந்த அம்மா பிறந்ததுலேருந்தே ஒரு நல்ல வசதியான ஒரு ஃபேமிலியில் தான் இந்த அம்மா பிறந்திருக்காங்க. அவங்க அப்பா ஒரு ஸ்கூலில் ஹெட்மிஸ்டர்ஸாக இருந்திருக்காரு. அதாவது பணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு எந்த வித கஷ்டம் அப்படின்றதே இல்லாமல், எந்த கஷ்டத்தையும் அவங்க பார்க்காதவங்களா இருந்திருக்காங்க. இவங்க வளர்ந்து கொஞ்சம் நாளில் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட பையனுக்கே இவங்கள திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போவே அவர் பேங்கிங் செக்டாரில் இருந்திருக்காரு. இவங்க திருமணம் ஆகி போனதும் ஒரு பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத வச்சு இவங்களையும் பேங்க்லேயே கொண்டு போய் விட்டார். அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸில் போய் ஒரு நல்ல பேங்க் ஸ்டாஃபாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு சுவாமிகள், அவங்க ஒரு மடம் வச்சுருக்காங்க. கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அவர் இருக்காராம். இப்போல்லாம் போய் அவரை பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி அவங்க பார்த்துட்டு வரப்போ அவர் இவங்களுக்கு ஒரு வாராகி அம்மன் படத்தை கொடுத்து அதை வழிபடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இவங்க 2 பேருமே அந்த படம் வாங்கிட்டு வச்சுட்டு வீட்டில் இவங்க கிட்ட அந்த 108 அர்ச்சனை பண்ண சொல்லியிருக்காரு. அந்த 108 அர்ச்சனை பண்ணுறப்பவும் அந்த ஒவ்வொரு அர்ச்சனைக்கும் ஒரு பிஞ்சு குங்குமத்தை இப்படி அம்மன் படத்துக்கு கீழே வெத்தலை வச்சு அதில் போட சொல்லியிருக்காரு. அதெல்லாமே பண்ணியிருக்காங்க. அந்த இது பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குங்குமத்தை சாமிக்கு காட்டிட்டு அதை ஒரு பொட்டலமாக மடித்து அதை ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். டெய்லி இது மாதிரி செய்யணும். அப்படி செஞ்சு வாராகி கும்பிடுறது குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 பேருமே அதே மாதிரி கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் போகுது. அவங்க ஹஸ்பண்டுக்கு ராகு திசை வருது. இந்த அம்மாவுக்கு புதன் திசையில் ராகு புத்தி வருது. 2 பேர்த்துக்குமே ஒருத்தருக்கு திசையாகவும் ஒருத்தருக்கு புத்தியாகவுமே வருது ராகு. அப்படி ராகு வந்த நேரத்தில் இவங்க எப்பவும் போல தான் வாராகி அம்மனுக்கு அம்மன் படம் வச்சு அந்த பூஜையை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவருக்கு பேங்க்கில் ஒரு சின்ன பிரச்சனை வருது. அவர் மேலே எந்த தப்புமே இல்லை. அவருக்கு கீழே இருக்கிறவங்க செஞ்ச தப்பை அவர் கவனிக்காமல் விட்டுட்டார். எப்போ ரெகுலராக நடக்கிற விஷயங்கள் ரெகுலராக நடந்துட்டு இருந்திருக்கு. அவங்க அதில் பண்ணதை அவர் எதிர்பார்க்கல. அவங்க கீழேயே இருந்துட்டு நமக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுத்துருவாங்க அப்படின்னு அவர் எதிர்பார்க்கல. அவங்க எல்லாமே கரெக்டாக செஞ்சுருவாங்கன்னு அவங்கள நம்பி அவர் அதை சரி பார்க்காம விட்டுட்டார். அதன் மூலமாக அவருக்கு பேங்க்கில் ஒரு பிரச்சனை அவரை அந்த பொசிஷன்லேருந்தே வெளியே எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் அவருக்கு அவமானமாக இருந்ததுனால அவரே ரிசைன் பண்ணிடுறாரு. எனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு ரிசைன் பண்ணிடுறாரு. எப்படி இனி அடுத்ததாக டைரக்டராகவே போக வேண்டிய அளவுக்கு போஸ்ட் இருக்கிறப்போ இப்படி ஒரு பிரச்சனை அதாவது டைரக்டர் ஆகிட்டா அவர் மேலே இன்னும் பல மடங்கு அவருக்கு சேல்ரி ஜாஸ்தியாகும். ப்ளஸ் ஒரு ரொம்ப கௌரவம் கிடைக்கும். நாளைக்கு பிஎம் சிஎம் கூடையெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பொசிஷனில் அவர் இருக்க வேண்டியது. ஆனால் ஒரு சின்ன அவர் செய்யாத ஒரு தப்புக்கு அடுத்தவங்க செஞ்ச தப்பை அவர் சரியாக கவனிக்காமல் விட்டதின் காரணமாக அந்த வேலையே போய் அவர் வீட்டில் இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை அமையுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு
கேன்சர் வருது. அதாவது ஆரோக்கிய குறைபாடு அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்காம எந்தவித ஒரு தலைவலியோ ஒரு கைவலி கால்வலி கூட இல்லாமல் ரொம்ப எந்தவித பிரச்சனையுமே இல்லாத 53 வயசு வரைக்கும் எதுவுமே இல்லாமல் இருந்த அவங்களுக்கு ஒரு கேன்சர்னு அவ்வளோ பெரிய விஷயத்த டாக்டர் கொஞ்சம் முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கப்போ, அதுவும் பிரெஸ்ட் கேன்சர் ஃப்ரெண்ட்ஸ், நெஞ்சு வலி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ போய் பார்க்குறப்ப தான் அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வருது. அப்புறம் அவங்களுக்கு ஆப்ரேஷனே பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் சரியாயிடுச்சு. இனி 1 வருஷம் நாங்கள் கொடுக்குற மருந்து மாத்திரைகளில் இருந்தீங்கன்னா இந்த விஷயம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்கிறாங்க. இவங்க 1 இயர் பேங்க்குக்கு லீவ் எடுத்துகிட்டு இந்த விஷயங்களெல்லாம் பார்த்துட்ருக்கப்போ தான் என்னோட இந்த யூடியூப் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு தோணியிருக்கு, ஏன் எனக்கு இப்படி ஆச்சு, எனக்கு இது வரைக்கும் எந்த வாழ்க்கையில் நான் எந்த பிரச்சனையுமே ஃபேஸ் பண்ணதே இல்லை, எனக்கு ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு என்கிட்ட கேட்குறக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கூப்பிட்டு அவங்க ஜாதகத்தை எல்லாம் கொடுத்துட்டு என்ன ஏன் எங்கள் 2 பேர்த்துக்கும் ஒரே டைமில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு 2 பேர் ஜாதகத்தையும் பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. அவங்க ஜாதகத்தில் ராகு ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரோட ஜாதகத்துலேயும் அந்த மாதிரி இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே 9 கிரகங்கள் இருக்குது. அந்த 9 கிரகங்கள்லையும் சில கிரகங்கள் நமக்கு நல்லது தான் செய்யும், அந்த இடத்துல இருக்கும். சில கிரகங்கள் வந்து நமக்கு பணவரவை கொடுக்கும், அந்த இடத்துல இருக்கும். சில கிரகங்கள் வந்து கெட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கெடுதல்களை மட்டுமே செய்யக்கூடிய இடத்துல சில கிரகங்கள் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இவங்க 2 பேர்த்துக்குமே ராகு கெட்ட விஷயங்களை செய்யக்கூடிய இடத்துல இருக்குது. ஓகேங்களா? அப்படி ராகு அவங்களுக்கு கெட்ட விஷயங்களை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிற நேரத்தில் ஒருத்தருக்கு, அவங்க கணவருக்கு ராகு தசை வருது, இவங்களுக்கு ராகு புத்தி வருது ஃப்ரெண்ட்ஸ். புதன் திசையில் ராகு புத்தி இவங்களுக்கு வருது. அப்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராகு வந்து இவங்களுக்கு 4ஆம் பாவத்திலேயே இவங்களுக்கு ராகு வராரு ஃப்ரெண்ட்ஸ். 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய உறுப்பு நுரையீரலும் மார்பகங்களும். ஆக்சுவலாக இவங்க ஜாதகத்தை நான் எடுத்ததுமே வந்து 4ஆம் பாவம் மட்டும்தான் கெட்டிருக்கு. இவங்க ஜாதகத்திலேயே எல்லா பாவங்களும் சிறப்பாக இருக்குது. 4ஆம் பாவத்திற்கு ராகு அதிபதியாக வர்றாரு. எப்படி 4ஆம் பாவத்துக்கு ராகு அதிபதி, ராகுக்கு வந்து பாவங்களே கிடையாதே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். கேபி முறையில் அதிபதியாக ராகு கேது 2மே அதிபதிகளாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுதான் கேபி முறை. வந்து ரொம்ப கெட்டிருக்காரு, அந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கணும். என் ஆரோக்கியம் எப்படி இருக்குமா அப்படின்னு அவங்க கேட்டதும் நான் உடனே சொன்னது, அம்மா உங்களுக்கு சுவாச கோளாறு ஏதாவது இருக்கா, உங்கள் நுரையீரல் தான் பாதிக்கப்பட்டிருக்கு, சுவாச கோளாறு இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இல்லைம்மா இன்னொரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. சரி நானே சொல்லட்டும்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு அவங்க அப்படி பேசாமல் இருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறப்போ எனக்கு அடுத்தது வந்து அதாவது நெஞ்சை சுற்றியுள்ள பகுதிகளும் தான் ராகு. அப்போ நான் கேட்டேன், ஹார்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருக்காமான்னு. இல்லைம்மா இல்லை இன்னொன்றுனாங்க. அப்போ இன்னொன்றுனா 3வது இதுதான் பிரெஸ்ட்டில் ஏதாவது உங்களுக்குன்னு கேட்டதுமே அவங்க ஆமாம்மா எனக்கு பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ராகு புற்று, புதன் புற்று, 4ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது 1. 2வது அவங்க ஹஸ்பண்டோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவம் தான் வேலை. ஓகேங்களா? அந்த வேலையில் அவருக்கு ஒரு பிளாக் மார்க் வரணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்குது. 6ஆம் பாவாதிபதியாக ராகுவே வந்து ராகு தசை ஆரம்பித்த உடனேயே அவருக்கு வந்து அந்த பிரச்சனையை கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி மோசமாக இருக்குது ராகு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ராகு மோசமாக தான் இருக்குது. அதாவது 8-12 தான், 6 இல்லை அங்கே, ஆனால் வெறும் 8-12 தான். ஆனால் அவருக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா ராகு முழுமையாக கெடுற மாதிரி இருக்குது, அவ்வளவுதானோ தவிர ஒரு மாதிரி 50% கெட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதான், முழுமையாலாம் கெடலை. ஆனால் ஏன் வந்து அப்படி முழுமையாக கெடாத ஒரு கிரகம் அவரோட கரியரையே ஏன் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இவங்க வந்து ராகுவை பூஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க, அதாவது ஆக்டிவேட் பண்ணி விட்டுருக்காங்க. ராகு பேசாமல் தான் போயிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ராகுவை மேலும் 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 வளர்ச்சி அடைய வைக்கிறாங்க. அது வந்து நல்லா வேலை செய்யணும்னு சொல்லி தூண்டி விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். புரியுதா? என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள்.
வாராகி அம்மன் அப்படிங்கிறது துர்க்கை, அதாவது ராகுவுடைய அதிதேவதை அப்படிங்கிறது துர்க்கை. அந்த துர்க்கையோட அம்சம்தான் வாராகி அம்மன். ஓகேங்களா, எல்லா அம்மன்களுமே துர்க்கையோட அம்சம்தான். அப்போது அந்த ராகு அங்கே நல்லா வேலை செய்யறதுக்கு இவங்க தூண்டி விட்டுருக்காங்க. டெய்லியும் வாராகி அம்மனோட அந்த அர்ச்சனைகளை சொல்லி 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 அந்த அம்மாவை நல்லா பூஸ்ட் பண்ணுறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜாதகத்தில் ராகு தான் ராகுவுடைய அதிதேவதை அப்படிங்கிறப்போ ராகு கிட்ட தான் அந்த அம்மா இந்த ஜாதகர்களை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது ராகு இவங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த வேலையை தான் ராகு ஜாஸ்தியாக செய்வார். அப்போது இந்த அம்மாவோட ஜாதகத்தில் ராகு கெட்டு இருக்கு, அந்த ராகுவை பூஸ்ட் பண்ணி விடும்போது ராகு சிவியராக அந்த வேலையை செய்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதாவது ஒரு மோட்ரு ஒரு வைண்ட் பண்ணி நல்லா ஸ்பீடாக சுற்றுன்னு சொல்லி நம்ம நல்லா அதை வைண்ட் பண்ணி விடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாமளாக சாதாரணமாக போயிட்டுருக்கோம். அதை செய்யின்னு சொல்லி நம்ம தூண்டி விடும்போது அது நம்ம ஜாதகத்தில் சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பித்தோம். ஓகேங்களா, இதில் இவங்க பண்ண தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ராகு கெட்டு இருக்குன்னே தெரியாமல், புரிஞ்சுதுங்களா, அவர் ஒரு கோயிலில் அவர் பூசாரியாக இருக்கார், அவர் மேலே இவங்களுக்கு ரொம்ப அன்பு, அந்த கோயிலுக்கு ரெகுலராக இவங்க போகிறாங்க. அந்த கோயிலில் அவர் அம்மனை கும்பிட்றவராக இருந்ததுனால, துர்க்கையை கும்பிட்றவராக இருந்ததுனால அவர் ஒரு வாராகி ஃபோட்டோவை கொடுத்து கும்பிடுங்க நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதில் தப்பில்லை. அவர் ஜோதிடர் எல்லாம் கிடையாது, அவர் ஒரு குரு, அவ்வளோதான். அதனால் அவர் இவங்களுக்கு அந்த ஃபோட்டோவை கொடுக்குறாரு. இவங்க அந்த ஃபோட்டோ கொண்டு அவர் மேலே இருக்கிற ஒரு மதிப்பின் காரணமாக, ஒரு நம்பிக்கையின் காரணமாக அவர் கொடுத்த படத்தை வச்சு கும்பிடுறாங்க. அந்த படம் யார் அப்படின்னா, இவங்களோட ஜாதகத்தில் கொஞ்சம் கெட்டு இருக்கிற கிரகத்துடைய அதிதேவதையாக இருக்காங்க. அப்போ அவங்க ரொம்ப கும்பிடும்போது அந்த கெட்ட விஷயங்கள் தான் இவங்களுக்கு பூஸ்ட் ஆகி நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இவங்களே அவங்களுடைய கெட்ட கிரகத்தை தூண்டி விடுறாங்க. அந்த கெட்ட கிரகம் அதனுடைய நேரம் வரும்போது, கரெக்டாக ராகுவுடைய புத்தி வரும்போது அது நல்லா பவர்ஃபுல்லாக வேலை செஞ்சு அவங்களுக்கு அந்த நோயை தருது. ஓகேங்களா, இப்போது அந்த நோய் சாதாரணமாக இருந்திருந்தால் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு கம்மி ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் 6, 8, 12 அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த நோய் காரகத்தை கொடுக்கும். ஓகேங்களா, இங்கே 6ஆம் பாவம் ராகு கிட்ட இல்லவே இல்லை. இவங்களுக்கு கெட்டு இருக்கு ராகு, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது நோய் தான் கொடுக்கும்னு இல்லை. ஆனால் இவங்க தூண்டி விட்டதில் அது நோய், அதாவது ஒரு உறுப்பையே வெளியே எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த நோய் காரகத்தை தூண்டினதுனால, ராகுவை ரொம்ப தூண்டி விட்டதுனால அந்த நோய்க்காரகத்தை கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் அந்த சாருக்கும் அப்படி தான் வேலையில், அதாவது ராகு தசை வந்ததுமே வேலையை தான் பாதிச்சிருக்கு. வேலையில் இவ்வளவு நாள் அவரோட வேலை சிறப்பாக போயிட்டு இருந்துச்சு. இந்த ராகு தசை வந்ததுமே ராகுவை அவங்க ரெடியாக வச்சுருந்தாங்க இல்லைங்களா, நல்ல நிறைய பவரோட ராகுவை வச்சுருந்தாங்க. அந்த ராகு என்ன மாதிரி பவரில் இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சு. அப்போ அது கரெக்டாக அவருக்கு அந்த கெடுதலான வேலைகளை செஞ்சிருச்சு. நம்ம இந்த கிரகங்களை பெருசாக தூண்டி விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த பதிவை போடுறேன். நம்ம ஜாதகத்தில் நமக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகம் எதுவோ அந்த கிரகத்தை தான் நம்ம தூண்டி விடணும். அதே போல் நமக்கு நல்ல பணவரவை கொடுக்கக்கூடிய கிரகத்தை நம்ம தூண்டி விடணும். நமக்கு பணவரவை சரியாக கொடுக்காத கிரகத்தை நம்ம தூண்டி விட்டோம் அப்படின்னா, அதாவது வெளியே இருக்கிற யாருக்குமே உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரியவே தெரியாது.